உற்சாகமான வணக்கம் மணியக்கா. வணக்கம். எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம். என்ற சிந்தனையுடன் நிறைந்திருந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி, இன்று ஒரு சின்ன கேள்வி, எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு சிந்தனை, சமயக்குறவர்கள் பற்றி. இந்த சமயக்குறவர்கள் பற்றி நிறையவே அறிந்திருப்போம். அவர்களாக திரு ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், வாசகர் நால்வரும் பல பாடல்கள் மூலம் சிவருமானை பாடி வணங்கினார்கள் என்பதும் எல்லாரும் அறிந்த விடயம். அந்த நால்வரும் ஒவ்வொரு வழியில் தங்களது பக்தியை செலுத்தி வழிபட்டார்கள் சிவனை. சைவ நெறியினை உலகம் அறிய செய்தவர்களும் இவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாடிய பாடல்கள் தான் இங்க பன்னிரு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. அது தேவாரம், திருவாசகம் பாடல்களாக இருந்தன. இவர்களில் முதன்மையானவர் திருஞான சம்பந்தர் என்று அறிந்திருப்போம் எல்லோருமே. சீர்காழியில் பிறந்து 3 வயதில் சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு உமாதேவியிடம் சிவஞானப்பால் அருந்தியவர் திருஞான சம்பந்தர். இதனாலே இவர் நால்வர்களில் முதன்மையானவர் என்பது இந்த சமயக்குறவர்கள் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பாக இருக்கிறது. என்னால் நான் அறிந்ததை தெரிய வேண்டும், ஒரு பதிவாக்க வேண்டும் என்றது இன்றைய சிந்தனையாக எனக்கு வந்தது. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். சிறப்பு. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம்.